என்ன வெங்கட், ஈரான் போர் திரும்பவும் தொடங்கிருச்சு. அரசியல்ல ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் காணமே அப்படின்னு நேர்லயும் சரி, சோசியல் மீடியா மூலமாகவும் சரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமான பதில் தான் இந்த சேனல். இனிமேல் டிகோட் பை வெங்கட் அப்படிங்கிற இந்த சேனல்ல தான் நான் உங்களோட பேச இருக்கிறேன். நீங்களும் என்ன பார்க்க இருக்கிறீங்க. தனியா ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப யோசிச்சு எடுத்த முடிவு தான். ஏன்னா பெரிய ஃபேமிலி பின்புலம் கிடையாது, சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஃபினான்ஷியலாகவும் பெரிய பேக்கப் எதுவும் கிடையாது. மாசம் மாசம் வேலைக்கு போனா அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சுதான் வாழ்க்கையை ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். இருந்தாலும் இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, என்னுடைய பத்திரிகை துறை அனுபவம். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேல நான் ஜேர்னலிஸ்டா இருந்திருக்கேன். அதுல கிடைச்ச அனுபவம் என்னுடைய கண்டென்ட்டின் மேல எனக்கு மிகப்பெரிய கான்பிடென்ட்டை கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கை தான் நான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான முதல் விதை. ரெண்டாவது, நல்ல கண்டென்ட்டை சின்சியரான எஃபர்ட்டோட நேர்மையாக கொடுக்கும்போது மக்கள் நிச்சயமாக அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு கொடுத்த ஆதரவு இருந்திருக்கு. அந்த நம்பிக்கை, அதாவது மக்களாகிய உங்க மேல இருக்கிற அந்த நம்பிக்கையும் தான் நான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். சரி, இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் என்ன, ஏன் நான் விகடன்ல இருந்து வெளியே வந்தேன் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இது டிகோட் பை வெங்கட். இந்த சேனலினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி விகடன்ல இருந்து நான் ஏன் வெளியேறினேன் அப்படிங்கிற காரணத்தை பார்த்தோம்னா கொஞ்சம் பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விகடன்ல கடந்த 5.5 ஆண்டுகளாக நான் பணியாற்றி இருக்கேன். சோசியல் மீடியாவில் கார்ட்ஸ் போடுறதுல தொடங்கி லைவ் ரிப்போர்ட்டிங் பண்றது, ஆவணப்படங்கள் எடுக்கிறது, முக்கியமான பிரபலங்களை நேர்காணல் செஞ்சது, யூடியூப் வீடியோஸ் பண்ணது, மழை வெள்ளத்துல ரிப்போர்ட் பண்ணது, எலெக்ஷன் நேரத்து ரிப்போர்ட்டிங் அப்படின்னு ஏகப்பட்ட தளங்கள்ல விகடன்ல நான் பணியாற்றி இருக்கேன். என்னுடைய இந்த 12 ஆண்டுகால ஊடக பணியில இந்த 5.5 ஆண்டுகள் ரொம்பவே முக்கியமான ஆண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விகடன்ல இருக்கும்போது நான் செஞ்ச சில முக்கியமான பணிகளை இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு விரும்புறேன். முதல் விஷயம் SIR, அதாவது வாக்காளர் பட்டியலினுடைய சிறப்பு தீவிர திருத்தம். தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு ப்ராசஸை கொண்டு வராங்க. அதுல மக்கள் என்ன பண்ணணும், அவங்களுடைய வாக்குரிமையை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பேசிக் டீடைல்ஸை கூட தேர்தல் ஆணையம் வெளியிடல. சரியான முறையில அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கல. ஊடகங்களுக்கே நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரியாம இருந்துச்சு. மக்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அதிகாரமே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த வாக்களிக்கிறது தான். அந்த அதிகாரத்தையும் பிடிங்கிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்குள்ள எழுந்துச்சு. நான் நேரா தேர்தல் ஆணையத்தை நோக்கி போனேன். இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தமிழகத்தினுடைய கிளை அப்படிங்கிறது தலைமைச் செயலகத்துல தான் இயங்கிட்டு இருக்கு. அங்க நேரடியாக போய் தேர்தல் ஆணையராக இருந்த அர்ச்சனா பட்நாயக் அவங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். ஆனா அவங்கள சந்திக்க அங்க இருக்கிற அதிகாரிகள் அனுமதிக்கல. இருந்தாலும் நான் விடல. எப்படியாவது என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியே தான் ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துலயும் முரண் பிடிச்சி நின்றுட்டு இருந்ததுனால வேற வழியே இல்லாம அடுத்த கட்ட அதிகாரிகள் கிட்ட என்ன போய் பார்க்க சொன்னாங்க. அங்க இருக்கிற ஒரு அதிகாரி, அவர் என்னுடைய பேரை கூட நீங்க வெளியே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கான பதில்களை எல்லாம் கொடுத்தாரு. SIRனா என்ன, அதுல எப்படி ஃபார்மை ஃபில் பண்ணணும், அது தப்பா பண்ணீங்கன்னா என்ன ஆகும், உங்களுடைய வாக்குரிமை போயிருமா அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே அந்த அதிகாரி கிட்ட பதில் கேட்டு நம்ம வீடியோஸாக பண்ணியிருந்தோம். தொடர்ந்து மக்கள் அவங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சாங்க. மக்களுடைய சந்தேகங்களுக்கு விடை சொல்றதையே நம்ம வீடியோவாக மாத்தணும். அதுக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது, பலனும் கிடைச்சது. ஒரு கட்டத்துல அரசியல் கட்சிகளும் என்னுடைய வீடியோஸை எடுத்து அவங்களுடைய நிர்வாகிகளுக்கு ஸ்கிரீன் பண்ணி காமிச்சாங்க. இப்படியெல்லாம் நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணணும், மக்களுக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கும், அவங்க கிட்ட என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் இருக்கு, இதெல்லாம் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய வீடியோஸ் மூலமாக அந்த நிர்வாகிகளுக்கு காட்டி அவங்க காலத்துக்கு போய் மக்களுடைய வாக்குரிமையை காப்பாத்துறதுக்கான பணியெல்லாம் செஞ்சாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நிச்சயமாக இந்த SIR தொடர்பாக 2 மாதங்கள் நான் போட்ட வீடியோஸ் மூலமாக மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களுடைய வாக்குரிமை காப்பாற்றப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத என்னால உறுதியாக சொல்ல முடியும். இதை என்னுடைய கேரியர்ல நான் செஞ்ச மிக பெருமைக்குரிய விஷயமாகவும் நான் பார்க்கிறேன். 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கரூர்ல 41 பேர் உயிரிழந்த அந்த துயர சம்பவத்தை நான் கவர் பண்ண அந்த முக்கியமான கண்டென்ட் தான். சம்பவம் நடந்த அன்னைக்கு நள்ளிரவே ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தோம். அதுல எந்த விதமான முன்முடிவும் இல்லாம யார் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கணும், யாரையும் குற்றவாளிகள்னு ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாம என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நடந்தவாறே அதுல நம்ம சொல்லியிருந்தோம். நமக்கு ரிப்போர்ட்டிங் சோர்சஸ் இருந்துச்சு, காவல்துறை சோர்சஸ் இருந்துச்சு, தாவேக்காவுடைய சோர்சஸ் இருந்துச்சு, திமுகனுடைய சோர்சஸ் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே கேட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தரவுகளோட ரொம்ப டீட்டெயில்டாக விவரிச்சு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அடுத்த நாள் பிற்பகலுக்குள்ளேயே அது 8 லட்சம் வியூஸை தாண்டி போச்சு. மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் அந்த வீடியோவுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஏன் இந்த வீடியோவை நான் இந்த இடத்துல அழுத்தமா நான் சொல்றேன் அப்படின்னா,
இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை ஆல்ரெடி அங்க ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ் வேற பரவ தொடங்கிருச்சு. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நம்ம எவ்வளவு பொறுப்போட செயல்படணும் அப்படிங்கிறத எனக்கு அனுபவ ரீதியாக உணர்த்தியது அந்த வீடியோ தான். இனியும் என்னுடைய ஜேர்னலிசம் வாழ்க்கையில இந்த மாதிரியான பதற்றத்துக்குரிய சம்பவங்கள் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதை எவ்வளவு பொறுப்போட நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பக்குவத்தை இந்த சம்பவம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ அதனால அந்த வீடியோவை நான் இந்த இடத்துல ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். அதை தொடர்ந்து இதே கரூர் விவகாரத்துல தாவேக தலைவராக இருந்த விஜய்க்கு சில கேள்விகள் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பல்வேறு கேள்விகள் விஜய் நோக்கி கேட்டிருந்தோம். குறிப்பாக அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல நாங்க சொல்லல. இருந்தாலும் ஒரு தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, அதை நீங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எழுப்பி அந்த வீடியோ வெளியிட்டிருந்தோம். அதற்கும் மக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் வட்டாரங்களிலும் சரி நல்ல வரவேற்பு கிடைச்சது. நல்ல நியாயமான, யாரை நோக்கி நம்ம இந்த கேள்விகள் கேட்கிறோமோ அவங்களும் அதுல இருக்கிற நியாயத்தை ஏத்துக்கிற மாதிரியான கேள்விகளாக இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கும் கிடைச்சது. அதுவும் என்னுடைய கேரியர்ல ரொம்ப முக்கியமான வீடியோ. இப்படி தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜியோ பாலிடிக்ஸ், அதுலயும் பல்வேறு வீடியோஸ் பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஜியோ பாலிடிக்ஸ்ல எனக்கு வந்த ஆர்வம் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். இதை பத்தி என்னுடைய வீடியோக்குள்ளேயும் நான் முன்னாடியே பேசியிருக்கேன். தி கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அன் எக்கனாமிக் ஹிட்மேன், தமிழ்ல பாத்தீங்கன்னா பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் அப்படிங்கிற அந்த புத்தகம் தான் ஜியோ பாலிடிக்ஸை பத்தின ஒரு பரந்தப்பட்ட பார்வை எனக்கு கொடுத்துச்சு. பின்னணி அரசியல் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தெளிவை எனக்கு ஏற்படுத்துச்சு. அந்த புக்கு கொடுத்த அறிவை வைத்து தான் நான் இந்த ஜியோ பாலிடிக்ஸை அணுக ஆரம்பிச்சேன். அப்படிதான் உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கி இப்ப நடந்துட்டு இருக்கிற அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த போர் வரைக்கும் பல்வேறு விஷயங்களை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கேன். இந்த போர்கள் தொடர்பான செய்திகளை கொடுக்கும்போது மட்டும் நான் ஒரு விஷயத்துல ரொம்பவே தெளிவாக இருந்தேன். இது ஏதோ 2 நாடுகள் தாக்கிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலா மட்டும் இருந்துடக்கூடாது. இந்த போர்கள் தான் எதிர்காலத்துல ஜியோ பாலிடிக்ஸை தீர்மானிக்க போகுது. இன்னைக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் முடக்கப்படுது அப்படின்னா அது இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாட்டை ஏற்படுத்துது, பெட்ரோல் டீசல் விலையை அதிகரிக்குது. அந்த பெட்ரோல் டீசல் விலையையும் எண்ணெய் விலையையும் மையப்படுத்தி நம்மளுடைய சந்தைகளும் இயங்குது. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் சந்தையில முதலீடு பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் இந்த போர் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, இந்த போரால ஃபியூச்சர் எப்படி மாறப்போகுது, அதை பொறுத்து நம்ம எப்படி முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அறிவை கொடுத்துடணும். நாளைக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாம் இல்லை அப்படின்னாலும் என்னுடைய வீடியோஸ் மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச இந்த ஜியோ பொலிட்டிக்கல் அறிவை வைத்து அவங்க எதிர்கால அரசியலை தீர்மானிக்கிறது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அந்த அறிவை பெற்றுட்டாங்க அப்படின்னா அது நமக்கு போதுமானது அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த வீடியோஸை தொடக்கத்துல இருந்தே பண்ணோம். அந்த நோக்கம் தான் இந்த போர் தொடர்பாக நிறைய பேர் வீடியோஸ் பண்ணி நிறைய வியூஸ் போயிருந்தாலும் என்னுடைய வீடியோஸ் தனித்து நின்றுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுக்கு காரணமாகவும் அமைஞ்சது. இப்படி இன்னும் ஏகப்பட்ட பணிகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளவு வேலைகளை இந்த 5.5 ஆண்டுகளை நான் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த விகடனுக்கு நிச்சயமாக நான் நன்றி சொல்லி தான் ஆகணும். அப்படி இருந்தும் நான் ஏன் விகடன்ல இருந்து வெளியேறினேன்? என்னதான் நம்ம நல்ல ஒர்க் பண்றோம், மனசாட்சிப்படி செயல்படுறோம் அப்படின்னாலும் ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கும் போது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிச்சயம் இருக்கும். நம்ம நினைச்சதை முழுமையாக நம்மளால பேசிட முடியாது. கிடைச்ச வாய்ப்புல நம்ம என்ன பேச முடியுமோ அதை சிறப்பாக செஞ்சிருக்கோம். அதையும் தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும், மக்கள்கிட்ட நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை அப்படிங்கிற அந்த முடிவின் அடிப்படையில தான் நான் விகடன்ல இருந்து வெளியேறினேன். 2வது முக்கியமான காரணம், உங்களில் பலருக்கும் இருக்கிற அதே பிரச்சனை தான் எனக்கும் ஏற்பட்டுச்சு. ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இன்னைக்கு இருக்கிற வேகமான சூழ்நிலையில பர்சனல் டைம் எது, ஆஃபீஸ் டைம் எது அப்படிங்கிறது தெரியாமையே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஊடகத்துறையில இது ரொம்பவே டஃப்பான விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. எனக்கு 2 வயசுல ஒரு குழந்தை இருக்கு, ஃபேமிலி டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஒரு பர்சனல் டைமும் கிடைக்குது, அதே நேரம் நீங்க பண்ற பணியை இன்னும் சிறப்பாகவும் செய்ய முடியும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை ஒரு ஆப்ஷனாக சூஸ் பண்றது ஒரு சரியான தேர்வாக தான் இருக்க முடியும். ஸோ அதை மனசுல வச்சும் நான் விகடன்ல இருந்து வெளியேறி இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதையெல்லாம் விட விகடன்ல இருந்து நான் வெளியேறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நீங்க தான். நீங்க மட்டும் நீ நல்ல வீடியோ பண்ற, தொடர்ந்து பண்ணு, டெப்தா பண்ற, நல்ல கண்டென்ட்டா இருக்கு, மக்களுக்கு நல்லா புரியுது, தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ற அப்படின்னு எனக்கு அந்த மோட்டிவேஷனை, அந்த என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். துணிஞ்சு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கவே மாட்டேன். அதனால இந்த சேனலை நான் ஆரம்பிக்கிறதுக்கான பிள்ளையார் சொல்லியே நீங்க போட்டது தான். சரி, ஏற்கனவே நிறைய சேனல்கள் இருக்கு, நீங்க வேற சேனல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்றீங்க, மற்ற சேனலை விட நீங்க எப்படி வித்தியாசப்பட போறீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எப்பயுமே என்னுடைய வீடியோஸ்ல நான் 2 விஷயங்களை கடைபிடிச்சிருக்கேன். முதல் விஷயம், நம்ம பேசுறது தெளிவாக புரியணும்.
மக்களுக்கு தெளிவான ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். மக்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாமர மக்களுக்கும் நம்ம பேசுறது தெளிவான புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கேன். அந்த அடிப்படையில தான் இது வரைக்கும் நான் வீடியோஸும் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீடியோஸை நாங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டே கேட்டோம் அப்படின்னு நிறைய கேப் டிரைவர் சொல்லியிருக்காங்க, நிறைய சாமானிய தொழிலாளர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி பல்வேறு தரப்புல இருந்தும் உங்களுடைய வீடியோஸ் ரொம்ப எளிமையாக எங்களுக்கு புரியுது அப்படின்னு நிறைய ஃபீட்பேக் வந்திருக்கு. ஸோ அது என்னுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா நான் இந்த இடத்துல நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம், நடுநிலையான கண்டென்ட். நடுநிலை அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான எண்ணம் இருக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் நடுநிலை அப்படிங்கிறது எது சரியோ, யார் பாதிக்கப்பட்டார்களோ, எது நேர்மையோ அதன் பக்கம் நின்று பேசுறது தான் நடுநிலை. அதுதான் அறம் அப்படின்னு நான் தொடர்ந்து நினைக்கிறேன். அப்படிதான் என்னுடைய வீடியோஸ்லயும் நான் பேசியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்திருந்தா கூட தெரியும். திமுக, அதிமுக, பாஜக, தவிக அப்படின்னு யாரு தவறு செஞ்சிருந்தாலும் அதை சுட்டி காட்டி நான் பேசியிருக்கேன். இவ்வளவு ஏன் ஈரான் அமெரிக்கா போர்லயும் யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்மளுடைய வீடியோஸ் இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் நடுநிலை இல்ல. நடுநிலைனா எல்லாரும் சொல்றதையும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. அதுக்கு பேரு ரிப்போர்ட்டிங். நான் ஜேர்னலிஸ்டா இருக்கணும் அப்படிங்கறத விரும்புறேன். இந்த யூடியூப் தளத்திலையும் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டா இயங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இந்த சேனலையும் நான் தொடங்கியிருக்கேன். சரி, ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்னு சொல்றீங்க, மற்ற யூடியூபர்ஸுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல நல்ல கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க. நானும் நிறைய பேரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா சில நேரங்கள்ல சில வீடியோக்கள்ல பொலிட்டிக்கலா, அரசியலா சில விஷயங்களை அழுத்தி சொல்ல வேண்டியதா இருக்கும். அதை அழுத்தி சொல்லாம மேம்போக்கா சொல்றதன் மூலமாக நிறைய சமூக பிரச்சனைகளை நார்மலைஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு கடந்து போற மாதிரி சில கண்டென்ட்ல நம்மளால பார்க்க முடியுது. அது ரொம்பவே ஆபத்தான ஒரு போக்காக நான் பார்க்குறேன். எந்த விஷயத்த அழுத்தமா சொல்லணும், எந்த மெசேஜை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து சொல்ற ஒரு ஜேர்னலிஸ்டாக தான் நான் இந்த யூடியூப் ஸ்பேஸில் இருப்பேன். இந்த இடத்துல நான் என்ன அப்படிதான் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த சேனலை நான் ஆரம்பிச்சதுக்கான நோக்கம். இதுக்கு முன்னாடி மக்கள் பக்கம் நின்று தான் பேசியிருக்கேன். இதுக்கு பிறகும் மக்கள் பக்கம் நின்று மட்டும்தான் பேசுவேன் அப்படிங்கிற உறுதியை நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறேன். நீ தைரியமா பண்றா, உங்களோட நாங்க இருக்கோம் அப்படின்னு எனக்கு நீங்க என்கரேஜ்மெண்ட் கொடுக்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக அமையும். அடுத்தடுத்து டிகோட் பை வெங்கட்ல உள்ளூர் பாலிடிக்ஸ் தொடங்கி சர்வதேச அரசியல் வரைக்கும் பல்வேறு வீடியோக்களை பார்க்க போறோம். உங்களுடைய ஆதரவு இப்போ போல எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். வீடியோஸை உங்களுடைய நண்பர்களோடையும் குடும்பங்களோடையும் பகிருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.